நாட்டில் புதிதாக 4 வழித்தடங்களில் இயக்கப்படவுள்ள வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். எர்ணாகுளம், பெங்களூரு, பனாரஸ், கஜுராஹோ, லக்னோ, சஹரன்பூர், பிரோஸ்பூர், டெல்லி இடையிலான வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படவுள்ளன. வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைப்பதற்காக தனது சொந்த தொகுதியான உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு ரோட் ஷோ நடத்தினார். வழிநெடுகிலும் பாஜகவினர் ஏராளமானோர் கட்சி கொடியுடன் ஒன்று கூடி பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரவேற்பு கொடுத்தனர். தமிழ்நாட்டில் ஆளும் திமுக பீகார் மக்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி வருவதாக தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, அப்படி இருக்கையில் அக்கட்சியின் தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் தான் தனக்கு பிடித்த முதல்வர் என வெட்கமே இல்லாமல் தேஜஸ்வி கூறுவதாக கடுமையாக சாடினார். மேலும் ஸ்டாலினின் திமுக கட்சிதான் பீகார் மக்களை பீடியுடன் ஒப்பிட்டு இழிவுபடுத்தியதாக குற்றம் சாட்டினார். கிரிக்கெட் மட்டையை பிடிக்க தெரியாதவர் கிரிக்கெட் உலகத்தையே கட்டுப்படுத்துவதாக மத்திய அமைச்சர் அமித் ஷாவின் மகனும் ஐசிசி தலைவருமான ஜெய் ஷாவை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். பீகாரின் பாகல்பூரில் பரப்புரை மேற்கொண்ட அவர் விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு வணிகர்கள் மற்றும் ஊழியர்களை அழிப்பதற்காகவே ஜிஎஸ்டி கொண்டுவரப்பட்டதாக ராகுல் சாடினார். தலைநகர் டெல்லியில் மூச்சுவிட முடியாத அளவிற்கு அதீத ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் காற்று மாசு அடைந்திருப்பதால் அரசு விரைந்த நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். டெல்லியின் காற்று தரக்குறியீடு 312 தாண்டியதால் உலகளவில் மிகவும் மாசுபட்ட முக்கிய நகர்ப்புறங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. அணு ஆயுத கடத்தலின் மையமாக பாகிஸ்தான் திகழ்வதாக இந்தியா பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், பாகிஸ்தானின் வரலாற்றுடன் ரகசிய மற்றும் சட்டவிரோத அணுசக்தி நடவடிக்கைகள் ஒத்துப்போவதாக தெரிவித்தார். நெடுஞ்சாலைகளில் சுற்றித் திரியும் நாய் உள்ளிட்ட விலங்குகளை உடனடியாக பிடித்து உரிய காப்பகத்தில் விட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவ்வாறு நெடுஞ்சாலையில் சுற்றித் திரியும் தெருநாய்கள் குறித்து புகார் அளிக்க உரிய அவசர கால எண்ணை ஏற்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதோடு கல்வி, சுகாதார நிறுவனங்களில் தெருநாய்கள் நுழையாமல் வேலிகள் அமைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் தாமதப்படுத்தவில்லை என ஆளுநர் மாளிகை விளக்கம் கொடுத்துள்ளது. மேலும் தமிழக மக்களின் நலன்களுக்கு எதிராக ஆளுநர் செயல்படுவதாக கூறப்படுபவை ஆதாரமற்ற மற்றும் உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டுகள் என்றும் தெரிவித்துள்ளது. திமுகவை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என யார் யாரோ கனவு காண்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்தில் நடைபெற்ற திமுக நிர்வாகியின் இல்ல திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு விழாவில் பேசிய அவர், எந்த காலத்திலும் எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்றார். எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியில் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கான ஜிஎஸ்டி வரியை அரசே செலுத்தும் என்று அரசாணை வெளியிட்டுள்ள நிலையில் இதுவரை அதற்கான நிதியை தமிழ்நாடு அரசு விடுவிக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தொகுதி மேம்பாட்டு நிதியில் மேற்கொள்ளப்பட்டு முடிவுற்ற பணிகளுக்கான நிதியை மாவட்ட ஆட்சியர்கள் விடுவிக்காமல் சிரமப்படுவதாக கூறியுள்ளார். ஆடவருக்கான ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடர் தொடங்குவதை முன்னிட்டு நாடு தழுவிய கோப்பை சுற்றுப்பயணத்தை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஹாக்கி தொடர் தமிழ்நாட்டில் வரும் 28ஆம் தேதி தொடங்க உள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ வேட்பாளர்கள் 10 தொகுதிகளில் வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டிய அவர், வரும் 2026 தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்றும் இபிஎஸ் முதலமைச்சர் ஆவார் என்றும் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் 40 ஆண்டுகளுக்கு தேவையான பணத்தை திமுகவினர் சம்பாதித்து விட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டினார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதியில் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிவிடலாம் என திமுகவினர் நினைப்பதாக தெரிவித்தார். அதிமுக கூட்டணியில் நீடிக்க வைகோ விரும்பவில்லை என ஜெயலலிதாவிடம் தாம் பொய் சொன்னதாக 14 ஆண்டுகளுக்கு பிறகு வைகோ பேசுவது ஏன் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பினார். வைகோவின் மனம் புண்படும் என்பதால் அவரது குற்றச்சாட்டுக்கு தாம் கருத்து கூற விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார்.
சொத்து குவிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ஆஜராகாததால் வழக்கு விசாரணை டிசம்பர் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த அதிமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர், அவரது மனைவி ரம்யா ஆகியோர் வருமானத்திற்கு அதிகமாக 35 கோடியே 79 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தமிழ்நாட்டில் டிஜிபி நியமன விவகாரம் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என கூறி நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. இந்த மனு தலைமை நீதிபதி BR கவாய் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது 3 வாரங்களில் பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் புதிய கட்சிகள் உருவாகி பெரிய கட்டமைப்பை உருவாக்கி இருப்பது போல் மாய பிம்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி விமர்சித்துள்ளார். அதிமுகவின் பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் தாவேக்காவை மறைமுகமாக விமர்சித்தார். தமிழக ஆம்னி பேருந்துகள் கேரளாவுக்கு செல்வதில்லை என்ற அறிவிப்பால் ஐயப்ப பக்தர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இரு மாநில பயணிகளும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்ற சூழலில் தமிழ்நாடு அரசு உடனடியாக இதில் தலையிட்டு கேரளாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. வரி ஏய்ப்பு புகாரை மையமாக கொண்டு ஆம்னி பேருந்துகளுக்கு கேரள போக்குவரத்து துறை 70 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதித்ததை கண்டித்து தமிழ்நாடு ஆம்னி பேருந்துகள் கேரளாவுக்கு செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட பேருந்துகளை கேரள போக்குவரத்து துறை ஆங்காங்கே நிறுத்தி சிறைப்பிடிக்கப்பட்டதற்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. நடிகை கௌரி கிஷனிடம் உடல் எடை குறித்து கேள்வி கேட்டதில் எந்த தவறும் இல்லை என யூடியூபர் கார்த்தி விளக்கம் அளித்துள்ளார். நடிகையின் உடல் எடையை தெரிந்து கொள்ள ரசிகன் விரும்புவான் என்பதாலே அந்த கேள்வியை கௌரி கிஷனிடம் கேட்டதாக அவர் கூறினார். அதற்காக மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது என்றும் கூறினார். வன்முறையை தூண்டும் வகையில் சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரும் ஆதவ் அர்ஜுனா மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வெறுப்பு பேச்சு தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை மேற்கோள் காட்டி அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக கடந்த 2 நாட்களில் 17 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களிடம் CBI அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்ட தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களிடம் CBI அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தினர். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் ஆக்ரோஷமாக ஓடிய வளர்ப்பு யானை திடீரென பேருந்து நிலையத்திற்குள் புகுந்ததால் அங்கிருந்த பொதுமக்கள் பீதி அடைந்தனர். பந்திப்பூர் புலிகள் காப்பகத்தில் வளர்க்கப்படும் பார்த்தசாரதி என்ற வளர்ப்பு யானை குட்டைக்கு தண்ணீர் குடிக்க சென்றபோது தேனீக்கள் கொட்டியதால் ஆக்ரோஷமாக ஓடியுள்ளது. தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் செல்போன் டார்ச் லைட் அடித்து நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக நியமிக்க வேண்டும், ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அகவிலைப்படி ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அரசு பேருந்தில் மருதமலையில் 184 அடி உயர முருகன் சிலை அமைய உள்ள சரியான இடம், அடிப்படை வசதிகள் குறித்த முழு விவரங்களுடன் அறிக்கை தாக்கல் செய்ய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யானைகள் வழித்தடம் என்பதால் உயரமான சிலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அறிக்கை தாக்கல் செய்யும் வரை சிலை அமைக்கும் பணிகளை துவக்க வேண்டாம் என்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் புது மண்டபம் புனரமைப்பு பணிகளை முடிக்க பிப்ரவரி 28ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. புது மண்டபத்தை பழமை மாறாமல் புதுப்பித்து மக்கள் பார்வைக்கு அனுமதிக்க கோரிய வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மார்ச் முதல் வாரத்தில் பணிகள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். ஒரு கவுன்சிலர் கூட ஆகாத தாவேக்கவினர் தங்களுக்கும் ஆளும் கட்சிக்கும் தான் போட்டி என்று கூறுவது விந்தையிலும் விந்தையாக இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என பாஜக யாரிடம் கூறியது என்று செங்கோட்டையனுக்கு அவர் கேள்வி எழுப்பினார். திமுக
திமுக ஒரு பக்கம் SIR வேண்டாம் என்று சொல்வதாகவும் மறுபக்கம் அரசு அதிகாரிகள் கொடுக்க வேண்டிய விண்ணப்பத்தை திமுக நிர்வாகிகள் வாங்கி கொடுத்து வருவதாகவும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் கட்சியினர் மத்தியில் பேசிய அவர், கோவையில் இளம் பெண்ணுக்கு நேர்ந்த துயரம் தமிழ்நாட்டிற்கே அவமானம் என்றார். சட்டமன்ற தேர்தலில் திமுக தாவேக இடையில்தான் போட்டி என்ற விஜயின் கருத்து குறித்த கேள்விக்கு கூட்டணி எல்லாம் ஜனவரி பிப்ரவரியில் கூட இறுதி செய்யப்படலாம் என்று பாஜக மூத்த தலைவர் ராஜா தெரிவித்தார். கூட்டணி குறித்து பேசுவதில்லை என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாகவும் தலைமை முடிவு செய்வதை ஏற்றுக்கொள்வதாகவும் கூறினார். சென்னை கொடுங்கையூரில் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி கூலி தொழிலாளி ஒருவர் கழிவுநீர் கால்வாயை சுத்தப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெங்கடேஸ்வரா நகரில் மாநகராட்சிக்கு தகவல் தெரிவிக்கப்படாமல் தன்னிச்சையாக கூலி கொடுத்து ஏழை தொழிலாளி ஒருவர் கால்வாயை சுத்தப்படுத்திய சம்பவம் காண்போரை பரிதாபப்பட வைத்தது. சென்னை போரூர் அருகே அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டை வாடகைக்கு விடுவதாக ஆன்லைனில் விளம்பரம் செய்து பலரிடம் லட்சக்கணக்கில் பணத்தை பெற்று மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். எருகம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீவத்ஸ் என்பவர் அடுக்குமாடி குடியிருப்பை வாடகைக்கு விடுவதாக ஆப்களில் விளம்பரம் செய்து 1.25 கோடிக்கு பண மோசடி செய்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கருவுற செய்த நபருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசந்தம்பட்டியைச் சேர்ந்த செங்கல் சூளை உரிமையாளரான சின்னசாமி கடந்த ஆண்டு 13 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்தான். இது தொடர்பான வழக்கில் அவனுக்கு ஆயுள் தண்டனையோடு சேர்த்து 21,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே விளைநிலங்களில் உள்ள மின் மாற்றியிலிருந்து காப்பர் கம்பிகளை மர்ம நபர்கள் திருடிச் செல்வதாக புகார் எழுந்துள்ளது. திருவாழம்பொழில் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவரது விவசாய நிலத்தில் உள்ள ஒற்றை கம்பம் மின் மாற்றியை உடைத்து காப்பர் கம்பிகளை திருடிச் சென்றுள்ளனர். சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த பல பகுதிகளிலும் காப்பர் கம்பி திருட்டு நடப்பதாக கூறப்படுகிறது. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 4,40,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுக்கோட்டை SP அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் புகார் அளித்தனர். பொம்மநாதபுரத்தைச் சேர்ந்த கமலவேணி தன் மகன் புகழேந்திக்காக பிள்ளையார்பட்டியைச் சேர்ந்த பழனி முருகன் என்பவரிடம் பணத்தை பறிகொடுத்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே மூதாட்டியிடம் நகை பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மூதாட்டி இரவு நேரத்தில் சாலையில் வந்தபோது மர்ம நபர்கள் இருவர் அவரை திடீரென தள்ளிவிட்டு கழுத்தில் இருந்த சுமார் 5 சவரன் தாலி செயினை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். திருப்பத்தூர் நகர பகுதிகளில் முக்கிய பிரதான சாலைகளில் கால்நடைகள் சுற்றித் திரிவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். எல்லா நேரங்களிலும் முறையான பராமரிப்பு இல்லாமல் மாடுகளை உரிமையாளர்கள் அவிழ்த்து விடுவதால் முக்கிய பிரதான சாலைகளில் கால்நடைகள் சுற்றித் திரியும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கால்நடைகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே எழுமாத்தூர் அரசு கல்லூரி முதல்வர் மீதான பாலியல் புகார் தொடர்பாக கல்லூரி ஆண் பேராசிரியர்கள் 34 பேரிடம் மாவட்ட சமூக நல அலுவலர் தலைமையிலான குழு விசாரணை நடத்தியது. பொறுப்பு முதல்வரான ராஜேந்திரன் பெண் பேராசிரியர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக மாநில பெண்கள் ஆணையத்திற்கு சென்ற புகாரின் பேரில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. ராமேஸ்வரம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வரிசையில் நின்ற மூதாட்டி மயங்கி விழுந்து உயிரிழந்தார். ஆந்திராவைச் சேர்ந்த 60 வயதான மூதாட்டி பாக்கியவதி தமது குடும்பத்தினருடன் ராமேஸ்வரம் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய வந்திருந்தார். கோயிலுக்கு வந்த இடத்தில் மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் அவரது குடும்பத்தினரை சோகத்தில் ஆழ்த்தியது. சென்னை ராயப்பேட்டை மேம்பாலத்தில் அதிவேகமாக சென்ற பைக் மற்றொரு பைக் மீது மோதி 2 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பைக் ரேஸ் காரணம் அல்ல என்று சென்னை மாநகராட்சி காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. இருசக்கர வாகனத்தின் திறன் தெரியாமல் வாகனத்தை இயக்கியதே விபத்துக்கு காரணம் எனவும் போலீஸ் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே காவலரை கைதி கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய மரியராஜு என்பவரை கைது செய்து காவலர்கள் வினோத், அலெக்ஸ் ஆகியோர் 2 வீலரில் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்ற போது காவலர் வினோத்தை கத்தியால் குத்திய மரியராஜ் தம்மையும் தாக்கிக் கொண்டார்.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சாய கழிவுநீரால் வெளியூரில் உள்ள உறவினர்களே பெண் கொடுக்க மறுப்பதாக கூறி நகர்மன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் காரசார விவாதத்தில் ஈடுபட்டனர். சுத்திகரிப்பு செய்யாமல் கழிவுநீரை வெளியேற்றும் சாய ஆலைகள் மீது போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். காஞ்சிபுரம் அருகே கட்டுமஸ்தான உடலை பெறலாம் என கூறி 10ஆம் வகுப்பு மாணவனை ஏமாற்றி 3 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகையை பறித்ததோடு கொடூரமாக தாக்கியதாக +2 மாணவர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். சுங்குவார் சத்திரம் பகுதியில் உள்ள இன்டர்நேஷனல் பள்ளியில் படிக்கும் அரக்கோணத்தைச் சேர்ந்த மாணவனிடம் பேருந்து பயணத்தில் பழக்கமான +2 மாணவர்கள் ஏமாற்றி உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே காதல் திருமணம் செய்த மருமகனை கொலை செய்த மாமனார் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. கணபதிப்பட்டியைச் சேர்ந்த சந்திரனின் மகள் ஆர்த்தியை ராமநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டார். கொலைக்கு உடந்தையாக இருந்த சந்திரனின் மனைவி அன்பு செல்வி மகன் ரிவினையும் போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே இருசக்கர வாகனம் கார் மீது மோதிய விபத்தில் இளைஞர் உயிரிழந்தார். திருக்கோடி காவலைச் சேர்ந்த 23 வயது இளைஞர் சுதர்சன் பைக்கில் சென்றபோது எதிரே வந்த மற்றொரு பைக் மோதி கொண்டது. இதில் சுதர்சனின் பைக் அருகில் வந்த கார் மீது மோதி சுதர்சன் படுகாயமடைந்து உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கொலை செய்துவிட்டு அரசு மருத்துவமனைக்கு துக்கம் விசாரிக்க சென்ற கொலையாளியை போலீசார் கைது செய்தனர். மருது பாண்டியர் நகரைச் சேர்ந்த மகேஸ்வரியை நகைக்காக பக்கத்து வீட்டில் வசிக்கும் சசிகுமார் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தமக்கு எதுவும் தெரியாததைப் போல துக்க வீட்டிற்கு வந்த சசிகுமாரை போலீசார் கைது செய்தனர். வால்பாறை அருகே ஊசிமலை எஸ்டேட் பகுதியில் புகுந்த காட்டு யானை ரேஷன் கடையை சூறையாடியது. அப்பகுதியில் இயங்கி வரும் ரோஜா மகளிர் சுய உதவி நியாய விலை கடையில் அரிசி பருப்பு போன்றவற்றை எடுப்பதற்காக அதிகாலை நேரத்தில் வந்த காட்டு யானை கடையின் மேற்கூரையை உடைத்தது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் காட்டுக்குள் யானையை விரட்டி விட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் எரிவாயு முனையத்தில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே இந்தியன் ஆயில் அதிகாரிகள் தொழிற்சங்கத்தினரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே தெருநாய் கடித்து குதறியதில் 13 வயது சிறுவன் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். கொடிக்களம் ஊராட்சிக்குட்பட்ட 1வது வார்டு பகுதியில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து காணப்படுவதால் அவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் முதற்கட்ட திட்டத்தின் சுரங்கப்பாதை சுவர்களில் லேசாக ஏற்பட்டுள்ள விரிசல்களை சீரமைக்க டெண்டர் கோரப்பட்டு விரைவில் சீரமைப்பு பணிகள் தொடங்கப்படும் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இந்த விரிசல்களால் பயணிகள் பாதுகாப்பில் எந்த அச்சுறுத்தலும் இல்லை எனவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் கூறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வாங்கிய நிலத்தை ஈரோடு திமுக எம்எல்ஏ சந்திரகுமார் அபகரித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நிலம் தேமுதிகவிற்கு சொந்தம் என காங்கேயம் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. சேனாதிபதி பாளையத்தில் வாங்கிய 3 ஏக்கர் நிலத்தை சந்திரகுமார் பெயரில் விஜயகாந்த் பதிவு செய்திருந்தார். சென்னை கோயம்பேடு சந்தையின் கழிவுநீர் கால்வாயில் மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது. 18வது நுழைவு வாயில் பகுதியில் 15 அடி ஆழம் கொண்ட கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்யும் போது மனிதனின் கை கால் எலும்புகள் மண்டை ஓடு கண்டுபிடிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பாழடைந்த உரைக்கிணற்றில் 2 சடலங்களாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் தோட்ட உரிமையாளர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். சிவலிங்காபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார், வினோத்குமார் ஆகியோர் தோட்டத்தில் உள்ள மின்வேலியில் சிக்கி பலியான நிலையில் அவர்களது சடலங்களை மணிகண்டன், சுதாகர் ஆகியோர் உரைக்கிணற்றில் தூக்கி வீசி உள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டையில் பைக்கில் இருந்து தவறி விழுந்த 8 வயது சிறுமி மீது பின்னால் வந்த குப்பை லாரி ஏறி இறங்கியதில் தலை நசுங்கி உயிரிழந்தார். கைலாசம் நகர் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவரின் மகள் காவியா அப்பகுதியைச் சேர்ந்த நர்சிங் மாணவியின் ஸ்கூட்டரில் தமது சித்தி வீட்டிற்கு சென்றபோது விபத்து ஏற்பட்டது.
திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 52 மாதங்களில் 6700 கொலைகள் நடந்திருப்பதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 7 வயது சிறுமி முதல் 70 வயது மூதாட்டி வரை பாதுகாப்பில்லாத நிலை உள்ளதாக கூறியவர் 2 மணி நேரத்திற்கு ஒரு பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் போலீசாரின் வாகன சோதனையில் ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 6 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கஞ்சா கடத்தல் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையின் இறுதியாக கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த இசக்கி ராஜா என்பவன் கைது செய்யப்பட்டான். திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் சிறுத்தை நடமாட்டம் கண்டறியப்பட்டுள்ளது. மக்கள் தொகை ஆய்வுகள் கட்டடம் மற்றும் ஐ பிளாக் கட்டடங்களுக்கு அருகே கட்டுமானம் நடைபெறும் இடத்தில் சிறுத்தை சுற்றி திரிந்திருக்கிறது. பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து வந்த நாயையும் சிறுத்தை வேட்டையாடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மயிலாடுதுறை மாவட்டம் அரசலங்குடியில் பள்ளி மாணவர்கள் சென்ற வாகனத்தை வழிமறித்து போதை இளைஞர்கள் அட்ராசிட்டி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கண்ணை மறைக்கும் குடிபோதையில் தகராறு செய்த இளைஞர்கள் பேருந்தின் மீது கற்களை வீசியதால் மாணவர்கள் அலறினர். இதையடுத்து அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் பைக்கில் சென்ற நபர் மீது பின்புறம் வந்த லாரி மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். கீழ் வெங்கடாபுரத்தைச் சேர்ந்த 45 வயதான நபர் நெமிலியிலிருந்து தமது வீட்டிற்கு பைக்கில் சென்றார். அப்போது பின்புறமாக வந்த லாரி அவர் மீது மோதி உடலில் ஏறி இறங்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் டீ கடையில் செல்போன் திருடப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தேவராஜபுரம் பகுதியில் கந்தன் என்பவர் நடத்தி வரும் டீ கடைக்கு வந்த நபர் இயல்பாக பேசி பழகி யாரும் கவனிக்காத நேரத்தில் செல்போனை திருடி சென்றுள்ளார். போலீசார் செல்போனை தொடர்பு கொண்டதும் பயந்து போய் அந்த நபர் செல்போனை சாலையோரம் வீசிவிட்டு தப்பி உள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை வெறிநாய் துரத்தி சென்று கடித்து குதறிய பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கிருஷ்ணாபுரம் பகுதியில் நாயின் பிடியில் சிக்கிய சிறுவன் கூச்சலிட்டதை தொடர்ந்து அங்கிருந்த ஒருவர் விரைந்து வந்து சிறுவனை மீட்டார். ஈரோடு மாவட்டம் எழுமாத்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பெண் பேராசிரியர்களுக்கு பாலியல் தொல்லை தந்ததாக கல்லூரி முதல்வர் மீது புகார் எழுந்துள்ளது. கல்லூரியின் பொறுப்பு முதல்வராக உள்ள ராஜேந்திரன் மீது தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்திற்கு புகார் மனு வந்ததன் அடிப்படையில் சமூக நல அலுவலர் நேரில் சென்று விசாரணை நடத்தினார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள மாரியம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி சிலம்ப நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. புலிவேடம் அணிந்தும் சிலம்பம் சுற்றியும் சுழல் கத்தி சுற்றியும் தீப்பந்தங்களை சுற்றியும் இளைஞர்கள், சிறுமிகள், பெண்கள் என பலரும் வீர விளையாட்டை விளையாடினார்கள். இதனை மக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் திமுக மாவட்ட துணை செயலாளரை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளரான தமிழனை திமுக நிர்வாகியான துரைமுருகன் தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இருதரப்புக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்ட நிலையில் விசிகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் அத்துமீறி நடந்து கொள்ள முயன்றதாக இளைஞர் கைது செய்யப்பட்டார். பல்லடம் சாலை பகுதியைச் சேர்ந்த 24 வயதான நிதிஷ்குமார் என்ற அந்த இளைஞர் அப்பெண்ணை பின்தொடர்ந்து வீடு வரை சென்று பின்னர் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து அப்பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றுள்ளார். கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் உள்ள நட்சத்திர விடுதியில் கிறிஸ்துமஸ் கேக் மிக்சிங் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா என 300 கிலோ அளவிலான உலர் பழ வகைகளை 50 லிட்டர் ஒயின் ஊற்றி ஊற வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சின்னத்திரை பிரபலங்கள், குழந்தைகள் என பலரும் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கார் மோதியதில் பைக்கில் சென்ற தாத்தா, பேத்தி உயிரிழந்தனர். கோவில்பாளையம் காளியண்ணன் புதூர் பகுதியைச் சேர்ந்த 57 வயதான முருகேசன் என்பவர் தமது மனைவி, மகள், பேத்தி, பேரன் ஆகியோரை அழைத்துக் கொண்டு பைக்கில் சென்றபோது எதிரே வந்த கார் மோதியது. அதில் முருகேசனும் அவரது 3 வயது பேத்தி கனிஷ்காவும் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள்.
ராமநாதபுரம் அருகே பாஜக மாவட்ட முன்னாள் தலைவர் EMD கதிரவனின் கார் மோதி பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கருங்குளம் அருகே கார் அதிவேகமாக சென்றபோது சாலையை கடக்க முயன்ற 50 வயதான பெண் மீது மோதியது. அதில் தூக்கி வீசப்பட்ட பெண் சம்பவ இடத்திலேயே பலியானார். கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளியில் வீட்டுமனை பட்டா பெயர் மாற்றம் செய்ய 6000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். பந்தாரப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முருகன் என்பவரிடம் VAO ராமச்சந்திரன் மற்றும் நில அளவையர் வளையாபதி லஞ்சம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. சிவகங்கையில் தொடர் கொலை கொள்ளை சம்பவங்களை கண்டித்து அரண்மனை வாசல் முன்பு இஸ்லாமியர்கள் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் பங்கேற்ற பெண் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிய நிலையில் கூட்டத்தில் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்த பழவந்தான் கட்டளை பகுதியில் தெரு நாய்கள் கோழிகளை கடித்து குதறி எடுத்துச் சென்ற சம்பவத்தின் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. தெரு நாய்கள் கடித்து குதறியதில் 20க்கும் மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கோமுகி அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. 200 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து 29 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தின் நீர்வரத்து 1300 கன அடியானதை அடுத்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 1000 கன அடியிலிருந்து 2000 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. நீர்த்தேக்கத்தின் மொத்த நீர்மட்ட உயரமான 35 அடியில் 33.75 அடிக்கு தண்ணீர் இருப்பு உள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே முறையான ஆவணமின்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த நைஜீரியாவைச் சேர்ந்த பெண் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சின்னேரிபாளையம் கிராமம் கணேசபுரத்தில் தங்கியிருந்த அந்த 4வரின் விசா காலாவதியான நிலையில் அவர்களை சென்னையில் உள்ள புழல் சிறைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். கைது செய்யும் நபர் தான் எதற்காக கைது செய்யப்படுகிறோம் என்ற விவரத்தை சம்பந்தப்பட்ட நபருக்கு தெரிந்த மொழியில் எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த நபர் தான் கைது செய்த போது எதற்காக கைது செய்யப்பட்டோம் உள்ளிட்ட எந்த விவரமும் தெரிவிக்கவில்லை. எனவே தனது கைது சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும் என தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 1980களில் பாகிஸ்தான் அணுசக்தி நிலையம் மீது தாக்குதல் நடத்த அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அனுமதி தராதது வெட்கப்பட வேண்டிய விஷயம் என அமெரிக்க உளவுத்துறையான CIA-யின் முன்னாள் அதிகாரி ரிச்சர்ட் பார்லோ அளித்த பேட்டி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அன்று மட்டும் இந்திரா காந்தி அனுமதி அளித்திருந்தால் நிறைய பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும் என ரிச்சர்ட் பார்லோ தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் மாணவர்களின் போராட்டத்தின் போது இந்தியாவில் இருந்து வந்த ஒரு தொலைபேசி அழைப்புதான் அந்நாட்டு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் உயிரை காப்பாற்றியது என அந்த போராட்டம் தொடர்பாக எழுதப்பட்டுள்ள புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்களின் போராட்டம் தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் பங்களாதேஷ் தி ஸ்டோரி ஆஃப் அன் அன்பினிஷ்டு ரெவல்யூஷன் என்ற புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் அதிபர் டிரம்ப் கண்முன்னே மயங்கி விழுந்த ஒருவரால் பரபரப்பு நிலவியது. ஓவல் அலுவலகத்தில் உடல் பருமன் குறைப்பு மருந்துகளின் விலையை குறைக்கும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. மருந்து விலை குறைப்பு குறித்து நிர்வாகி ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது பின்னால் நின்று கொண்டிருந்த நோவோ நார்டிக்ஸ் நிறுவனத்தின் நிர்வாகி கார்டன் பின்க்லே என்பவர் திடீரென மயங்கி விழுந்தார். பிலிப்பைன்ஸில் இருந்து வியட்நாம் வரை கடந்து சென்ற கல்மேகி புயலால் குறைந்தது 200 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமில் கடலோர பகுதிகளை தாக்கிய கல்மேகி புயலால் குறைந்தது 5 பேர் பலியானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய வியட்நாமில் கல்மேகி புயலால் பெய்த கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டது. மேலும் மரங்கள் வேரோடு சாய்ந்த நிலையில் வீடுகளும் சேதமடைந்தன. இந்தோனேஷியாவில் பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள மசூதியில் திடீரென ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் 55 மாணவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதல் நடத்தியதாக சந்தேகத்திற்குரிய நபரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தாக்குதலின் நோக்கம் குறித்து விசாரித்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
வினோத் இயக்கத்தில் விஜயின் கடைசி திரைப்படம் என கூறப்படும் ஜனநாயகனின் முதல் சிங்கிளான தளபதி கச்சேரி என்ற பாடல் இன்று மாலை 6:03 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவித்திருக்கிறது. அனிருத் இசையமைப்பில் உருவான இப்பாடலை காண ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். கோவாவில் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ள 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கௌரவிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையுலகில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதால் நடிகர் ரஜினிக்கு இந்த கௌரவம் வழங்கப்படுகிறது. கோவாவில் நடைபெறும் 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் தங்கமயில் விருதுக்கு நடிகர் சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. வரும் 20 முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த திரைப்பட விழாவில் 81 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 240க்கும் அதிகமான படங்கள் திரையிடப்படுகின்றன. மேலும் இந்திய பனோரமா பிரிவின் கீழ் தொடக்க திரைப்படமாக அமரன் திரையிடப்படுகிறது. தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகர் பாலையா நடித்துள்ள அகண்டா 2 திரைப்படத்தின் முதல் பாடலான அகண்டா தாண்டவம் வரும் 15ஆம் தேதி வெளியாகும் நிலையில் தற்போது ப்ரோமோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. இப்படம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகாவின் திருமணம் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள உதய்பூர் அரண்மனையில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மணமக்களின் வீட்டார் விரைவில் அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் 5வது மற்றும் கடைசி T20 போட்டி பிரிஸ்பேனில் இன்று நடக்கிறது. இந்த ஆட்டம் இந்திய நேரப்படி மதியம் 1:45 மணிக்கு தொடங்குகிறது. முதல் போட்டி மழையால் ரத்து ஆன நிலையில் 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் இன்று நடைபெறும் கடைசி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். 2026 IPL தொடருக்காக சஞ்சு சாம்சனை ட்ரேட் செய்வது குறித்து மீண்டும் ராஜஸ்தான் அணியிடம் சென்னை சூப்பர் கிங்ஸ் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்பு சாம்சனுக்கு பதிலாக ருத்துராஜ், ஜடேஜா போன்றவர்களை ராஜஸ்தான் அணி கேட்டதால் அதற்கு சென்னை அணி மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் முதல் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருந்தது. ஜீவனாம்சம் தொகை 4 லட்சம் ரூபாய் போதாது என்றும் பராமரிப்பு தொகையை அதிகரித்து தரக்கோரி இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமியின் முன்னாள் மனைவி ஹசீன் ஜஹான் உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ளார். இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மாதத்திற்கு 4 லட்சம் ரூபாய் என்பது பெரிய பணம் இல்லையா என்று ஆச்சரியம் தெரிவித்தனர். தொடர்ந்து முகமது ஷமி 4 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டனர். உலகக்கோப்பை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் வீராங்கனை ஸ்ரீ சரணிக்கு 2.5 கோடி ரூபாய் பரிசு தொகையும் குரூப் 1 நிலையிலான அரசு வேலை மற்றும் 1000 சதுர அடி வீட்டுமனை ஆகியவை வழங்கப்படும் என ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். ஸ்ரீ சரணி, முன்னாள் கேப்டன் மித்தாலி ராஜ் ஆகியோர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். ஓடிஐ உலகக்கோப்பையை வென்ற இந்திய வீராங்கனை பிரத்திகா ராவலுக்கு பதக்கம் வழங்க ஏற்பாடு செய்து வருவதாக ICC தலைவர் ஜெய் ஷா உறுதி அளித்துள்ளார். காயம் காரணமாக கடைசி 2 போட்டிகளில் விளையாட முடியாமல் போனதால் பிரத்திகா ராவலுக்கு பதக்கம் வழங்கப்படவில்லை. இருப்பினும் இந்தியாவுக்கு அதிக ரன்கள் குவித்த வீராங்கனைக்கு பதக்கம் இல்லையா என குரல்கள் எழுந்தன. கிரிக்கெட் போட்டிகளில் சரிக்கு சமமான அளவு கூட வெற்றி பெறாத பாகிஸ்தான் அணியை இந்தியாவின் போட்டியாளர் என்று கூற முடியாது என கூறிய சூரியகுமாரின் கருத்தை அந்நாட்டு வீரரான அஷான் கான் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக பேசிய அவர் ICC போட்டிகளை வைத்து பார்க்கும்போது சூரியகுமார் சொன்னது உண்மைதான் என்றார். டுகாட்டி மல்டிஸ்ட்ராடா V4 பைக் ஸ்பீக் பைக் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பைக்கின் விலை 36,16,700 ரூபாய் என நிர்ணயம் செய்துள்ளது. இந்த பைக்கின் டெலிவரி உடனடியாக தொடங்கும் என்று டுகாட்டி சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.